தொடர்ந்து தமிழக அரசு மற்ற ஜாதிக்காரங்க வேலையில எடுத்துட்டு நம்ம ஜாதி பிள்ளைகளை வேலையில எடுக்கிறது இல்லை தாங்க. அப்ப அப்படி வேலையில எடுக்காத வேலை எப்படின்னா 1996 1.5 லட்சம் பேர் நம்ம ஆளுங்களை வேலையில எடுக்கல. 2010 27,000 பேரை நம்ம ஆளுங்களை வேலையில எடுக்கல. 2018 ஒரு கணக்கு சொல்றாங்க கோர்ட்ல, தொழிலாளிகள் கோர்ட்டுக்கு போறாங்க, சொல்றாங்க 27,000 வேகன்சிய அரசு உடனே நிரப்பணும், இல்லாட்டி 5,000 ரூபாய் ஃபைன் கட்டணும். உடனே கவர்மெண்ட் போய் 5,000 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு வந்துடுறான். யோசிச்சு பாருங்க, 27,000 வேலை வாய்ப்பு என்பது 27,000 இளைஞர்களுடைய வாய்ப்பு. 27,000 குடும்பங்கள்ல, தலித் குடும்பங்கள்ல விளக்கேற்றுகின்ற விஷயம். இதுக்கு 5,000 ரூபாய் சரி பண்ண இந்த கவர்மெண்ட் இவனை எதிர்த்து இன்னும் நாம் தர வேண்டும். யோசிச்சு பாருங்க. திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில 275 அதுல சொல்ற, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக பட்டியல் பழங்குடி மக்களுடைய நிரப்பப்படாத அந்த வேகன்சியை நிரப்பிடுவாங்க. நம்முடைய தலைவர் சட்டமன்றத்துக்கு போறார், 44 பேர் போறாங்க, 43 பேர் இப்படி வரல, வைக்காதே மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறார், உங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னீர்களே, எடப்பாடியை கேட்டீங்கல்ல, சொன்னீர்களே, செய்தீர்களா கேட்டீங்கல்ல, உங்களை கேட்டேன், சொன்னீர்களே, செய்தீர்களா, எப்போது செய்தீர்கள்? நம்முடைய தலைவர் கேட்டார். உடனே என்ன பண்ணாங்க, ஒரு அரசாணை வெளியிட்டார். இந்த அரசாணை வெளியிட்டு சீஃப் செக்ரட்டரி 2022 சொன்னார், நாங்கள் அரசாணை வெளியிட்டிருக்கிறோம், 10,407 காலி இடங்கள் இருக்கிறது, உடனடியாக நிரப்பும்படி எல்லா துறைக்கும் அனுப்பிட்டோம் சொன்னாங்க. அடுத்த சட்டமன்றம் வருது, மீண்டும் தலைவர் சொல்றார், 10,407 காலி இடங்களுக்கு அரசாணை வெளியிட்டீர்களே, நிரப்புவீர்களா ஏமாற்றுவீர்களா என்று சொன்னார் நம்ம தலைவர். அப்ப சபாநாயகர் சொன்னார், ஏமாற்றுவீர்களா என்ற வார்த்தையை நீங்கள் குறிப்பிடக்கூடாது, அவை குறிப்பிலிருந்து நீக்கி விடுகிறார்கள். நீ நீக்காட்டி போ, ஆனால் 10,000 இளைஞர்களுக்கு எப்போது ஆதரவளிப்பாய்? நின்று பேசினார், பெல் அடிச்சுக்கிட்டே இருந்தார் சபாநாயகர். 3 முறை பெல் அடித்தார், எந்த பெல்லுக்கு வசராமல் மீண்டும் மீண்டும் சொன்னார், நிரப்புகிறாரா இல்லையா, நிரப்பப்படுகிறாரா இல்லையா, நிரப்பப்படுகிறாரா இல்லையா? எந்த தலைவரும் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார், இந்த இடஒதுக்கீட்டை பெறுவதற்காக நான் என்னுடைய விழா எலும்பை ஜாதி தீயில் சுட்டு பொசிக்கப்பட்டிருக்கிறேன், இதை தயவு செய்து இழந்து விடாதீர்கள். இந்த இடஒதுக்கீட்டில் தானே மற்ற 43 பேரும் போறான். அவனுக்கு சொரணானா? சொரணை இல்லாதவன் சட்டமன்றத்தில் அமர்ந்திருக்கிறான் பல்வேறு கட்சிகளின் பெயரில். ஒரே ஒரு தலைவர் பாபா சாஹேப் அம்பேத்கரின் வாரிசாக சட்டமன்றத்தில் அமர்ந்திருக்கிறார் நம்முடைய தலைவர். இன்றைக்கு இந்த 10,407 வேகன்சிகளை ஏன் நிரப்பவில்லை என்று தலைவர் கேட்டால், நாங்கள் ஒரு குழு அமைத்தோம், அந்த குழு 4,115 வேகன்சி அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்க. அடுத்த ஜீவோ இப்போ ஜூன் மாசத்துல போறா 4,115, 10,402க்கு 4,115க்கும் இருக்கிற 6,200 வேகன்சி எங்க போச்சு? அதை எடுத்துட்டியான்னு கேட்டு, எங்கால எடுத்துட்டியா இல்ல உங்க சர்வீஸ்ல செத்துட்டானா? அவர் தானே கேட்க முடியும். அந்த தலைவர் கேள்வி கேட்கிறாரு, இல்லங்க தப்பா கணக்கு போட்டான். இந்த தப்பா கணக்கு போட்டதுல ஒண்ணு போலீஸ் துறை. போலீஸ் துறையில் இருக்கிற IAS யாரு இன்சார்ஜ்? சீஃப் மினிஸ்டர் இன்சார்ஜ். சீஃப் மினிஸ்டர் இன்சார்ஜ் இருக்கிற துறையில தப்பா கணக்கு போட்டாங்க, யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ஆயத்துறை, ஆயத்துறையில தப்பா கணக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மதுவிலக்குத்துறை, இந்த 3 துறையிலையும் தப்பா 6,200 வேகன்சி போட்டான். அதனால 4,000 சுச்சமாயிடுச்சு. இன்னும் 6 மாதம் இல்ல 3 மாதம் நாம காத்திருந்தோம்னா 4,115 எவ்வளவா போய் நிற்கும்? வெறும் 115 நிற்கும். வெறும் 115 சொல்ல, அதுக்கு ஒரு கமிட்டியே போடுவோம். கமிட்டி முடிவு செஞ்சிடுச்சு. இப்ப ஆழ்த்தினோட நலத்துறையிலே ஆள் இல்ல, விவசாயத்துறையில் ஆளுநர் காலி ஆகி போச்சுங்க அப்படின்னுவான். ஆளை நிரப்பாமலேயே பட்டியல் சமூகத்து மக்களை வேலையில் எடுக்காமலே வேகன்சி செத்து போச்சுன்னு சொல்ற அயோக்கியர்கள் ஆளுகின்ற ஆட்சியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவர்களை எவ்வளவு பலமாக கேள்வி கேட்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சொந்தங்களே, நம்முடைய தலைவருக்கு உங்கள் அத்தனை பேர் சார்பாக நாம் வைக்கின்ற ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த போராட்டம் துவக்கம்தான், இது இறுதியானது இல்லை. இன்றிலிருந்து
2 நாளுக்கு முன்ன கூட தலைவர் போய் ஒரு மகஜர் கொடுத்துட்டு வந்திருக்கார் சீஃப் செக்ரட்டரியை பார்த்து. 15 நாட்கள் அவகாசம் கொடுங்கள் இந்த அரசுக்கு. 15 நாட்களில் இந்த காலி இடங்களை நிரப்புவேன் என்று இந்த அரசு சொல்லவில்லை என்றால், அரசாணை வெளியிடவில்லை என்றால், அடுத்த கட்ட போராட்டத்தை தமிழகம் தழுவிய அளவில் நீங்கள் அறிவியுங்கள். அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அப்படியும் இல்லாவிட்டால் இந்த சட்டமன்றத்தை நாம் முற்றுகையிடுவோம். தமிழ்நாடு முதல்வரை நாம் முற்றுகையிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நடத்துங்கள். இன்றைக்கு சமுதாய தேரை பாபா சாஹிப் விட்டு சென்ற சமுதாய தேரை இழுக்கின்ற பொறுப்பு உங்களுக்கும் புரட்சி பாரதம் கட்சி தொண்டர்களாக எங்களுக்கும் தான் இருக்கிறது. உங்கள் பின்னால் அணித்திரள நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு ஆணையிடுங்கள், ஆணையிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுங்கள். ஜெயவேல். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்களுடைய சகோதரன் பாண்டியன் பேசுகிறேன். நான் யூனியன் வங்கியில் அகில இந்திய யூனியன் வங்கி எஸ்சி ஸ்டாஃப் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய தலைவராக இருக்கிறேன். இந்த இடஒதுக்கீட்டில் பதவி உயர்வு வேண்டும் என்று 97 நான் சென்னை உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் இவையெல்லாம் நாடி சென்று பல ஆர்டர்களை பெற்றுள்ளேன். இந்த பேக்லாக் வேகன்சிஸ் அப்படின்றதுனால தான் இன்னைக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நமது சகோதரர் திரு ஜெகன்மூர்த்தி தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. 2007 ஜிஓ 14 இது தமிழக அரசு ஒரு ஜிஓ வெளியிட்டிருக்கிறது. அந்த அரசு ஆணையில நாங்கள் ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி பேக்லாக் வேகன்சி நாங்கள் ஃபில் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஜிஓ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதே தமிழக அரசு. அப்படி இன்னும் கொஞ்சம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் போனோம்னாக்கா அவங்களும் என் நாகராஜ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல 19/10/2006 ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வேஷன் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று எஸ்சி/எஸ்டிக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. 1795 77th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆர்டிகல் 16(4)A. இதுல ரிசர்வேஷன் ஹையர் எக்ஸாம்ஸ் ஆஃப் குரூப் ஏ போஸ்ட், அதாவது செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அது வரைக்கும் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று அந்த சட்டம் வந்தது. ஆர்டிகல் 16(4)A அது ஆர்டிகல் 16(4)B இதுல தான் பேக்லாக் பத்தி பேசுறாங்க. 16/11/1992 இந்திராசாமி கேஸ்ல எஸ்சி/எஸ்டி ஊழியர்களுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு கிடையாது என்று உச்சநீதிமன்றம் சொன்னது. அதாவது இனிஷியல் ரெக்ரூட்மெண்ட்ல ரிசர்வேஷன் இருக்கு, பதவி உயர்வு ரிசர்வேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்திராசாமி கேஸ் 16th நவம்பர் 1992 கொண்டு வந்தாங்க. அதை ரெக்ரூட்மெண்ட் தான் சொன்னதுனால அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வராங்க. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சீதாராம் கேசரி வெல்ஃபேர் மினிஸ்டர் இருக்காரு, பி.வி. நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. அப்பதான் இந்த 77th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வராங்க. கொண்டு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு. இது எல்லாத்தையும் 19/10/2006 வந்த நாகராஜ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல அதே உச்சநீதிமன்றம் 77வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 81, 82, 85 இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எல்லாம் கான்ஸ்டிடியூஷனலி வேலிட் அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்றாங்க. இவ்வளவு நடந்திருக்கு. அந்த இந்திராசாமி கேஸ்ல 1955 இருந்து இந்த எஸ்சி/எஸ்டி மக்கள் பதவி இடஒதுக்கீடு அனுபவித்த ஒரு வேளையில அந்த இந்திராசாமி கேஸ்ல பதவி இடஒதுக்கீடு இல்ல அப்படின்னு சொன்ன பிறகு இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாம் வருது. அமெண்ட்மெண்ட் வந்த பிறகு பேக்லாக் வேகன்சிஸ் 50%, அதாவது கொடுக்கணும்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லயும் சரி எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இது இன்ஸ்ட்ரக்ஷன் அனுப்புறாங்க. ஆர்டிகல் செக்ஷன் 4A அனுப்புறாங்க, செக்ஷன் 4B அனுப்புறாங்க. எல்லா பேக்லாக் வேகன்சி ஃபில் பண்ணணும்னு சொல்லி அனுப்புறாங்க. பேக்லாக் வேகன்சி எப்படி ஃபில் பண்ணாக்கா ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் வச்சு நீங்க ஃபில் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுல இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழக அரசு 2007 4 ஜிஓ 14 சொல்றாங்க நாங்க பேக்லாக் வேகன்சி நாங்க ஃபில் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர அதுக்கான ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் வச்சாங்களான்றது தெரியல. சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்க, அவங்க வச்சாங்களான்னு தெரியல. அதனால இந்த பேக்லாக் வேகன்சி ஆர்டிகல் 16(4)B படி 50% மேல ரிசர்வேஷன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு.
ஆனா இந்த ஆர்டிகல் செக்ஷன் 4B படி இந்த பேக்லாக் வேகன்சிஸை ஃபில் பண்ணும்போது 50%க்கும் மேல போகலாம் அப்படின்னு சொல்லி கைட்லைன்ஸ் இருக்கு, சட்டம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இந்த மத்திய மாநில அரசுகள் இதுவரை இந்த பேக்லாக் வேகன்சியை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தவில்லை. இது நமது மக்களுக்கு ஏற்படுத்துகின்ற இழப்பு, அநீதி. இதெல்லாம் நம்ம எந்த நேரத்திலும் விட்டுக் கொடுக்க கூடாது. நம்ம இந்த ஃபோரம் பேக்லாக் வேகன்சி, அதாவது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல சொல்றாங்க ஆட்சியாளர்கள், நாங்க இத்தனை வேகன்சி நாங்க ஃபில் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேன்வாஸ் பண்றாங்க. மக்கள் நம்பி ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போட்ட பிறகு அந்த பேக்லாக் வேகன்சியை ஃபில் பண்ண வேண்டியது, பூர்த்தி செய்ய வேண்டியது இந்த அரசுகளின் கடமை. ஆனா அது இதுவரைக்கும் பூர்த்தி செய்யப்படாத வேளையில இந்த மாதிரி நம்ம நடுத்தெருவில் நின்று நம்ம போராட வேண்டிய கட்டாயத்திலே நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகையால் அங்குள்ள சகோதர சகோதரர்களே, இந்த மத்திய மாநில அரசுகள் நம்ம ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. சகோதரர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் துணிச்சலாக அவர் நிறைய செய்கிறார். அசம்பிளில தேவையானவற்றை எல்லாம் பேசி வாங்கி பெறுகிறார். அதே போல இந்த அமைப்பும் இந்த போராட்டமும் வெற்றி பெற எங்களது அகில இந்திய யூனியன் வங்கி SC/ST ஸ்டாஃப் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதே வேளையில் இப்போ நீங்க இந்த உள்ஒதுக்கீடு பிரச்சனையை பத்தி சுப்ரீம் கோர்ட் கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேட்கறாங்க, இது மேல்முறையீடு போறாங்க, அப்ப வெற்றி பெற முடியுமான்னு. மேல்முறையீடு போனாலும் வெற்றி பெற முடியாது, அவ்வளவுதான். இதுவரைக்கும் சட்டம் மத்திய அரசோ மாநில அரசோ அதற்கான ஒரு சட்டத்தை வடிவமைக்கவில்லை. ஆகையால் ஜட்ஜ்மெண்ட் SLP ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு ரிவ்யூ பெட்டிஷன் ஒன்று இருக்கு. ரிவ்யூ பெட்டிஷன் தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னாக்கா இன்னொரு பெட்டிஷன் இருக்கு, மேல்முறையீடு கியூரேட்டிவ் பெட்டிஷன். அந்த கியூரேட்டிவ் பெட்டிஷன்ல ரிவ்யூ பெட்டிஷன்ல என்ன ஜட்ஜ்மெண்ட் இருந்ததோ அதுதான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. எந்த மேல்முறையீடு போனாலும் வெற்றி பெற முடியாது, எந்த தலைவராக இருந்தாலும். இது ஏமாற்றுகின்ற தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் போனா ஜெயிச்சிருவேன், நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு. தயவு செய்து நம்ப வேண்டாம். சட்டம் இல்லாத வரை உச்ச நீதிமன்றம் அதனுடைய நிலைப்பாட்டிலே இருந்து மாறாது என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கருக்கும் அண்ணன் டாக்டர் பூவை மூர்த்தியாருக்கும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் எனது வீர வணக்கம். புரட்சி பாரதம் கட்சி நடத்தும் APLF கோகே நடத்தும் மாபெர கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் இளம் புரட்சியாளர் அவர்களே, மாநில நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே, நகர ஒன்றிய பொறுப்பாளர்களே, சகோதர சகோதரிகளே, APLF கோகே நிர்வாகிகளே, ஊழியர்களே, உங்கள் அனைவருக்கும் என் ஜெயின் கலந்த வணக்கம். இன்றைய தினம் நமது புரட்சி பாரதம் APLF கோகே சார்பாக நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணங்கள் குறித்து நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். பல ஆண்டு காலமாக மத்திய மற்றும் மாநில அரசு துறைகளில் ஃபில்அப் செய்யப்படாமல் இருக்கும் SC/ST பேக்லாக் வேகன்சிகளை உடனடியாக ஃபில்அப் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அண்ணன் டாக்டர் பூவை ஜெகன்மூர்த்தி MLA அவர்களின் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. Now, what is backlog vacancy? Backlog vacancy என்று சொல்லப்படுகின்ற பின்னடைவு காலியிடங்களை ஃபில்அப் செய்ய நமது கட்சி பல போராட்டங்களை நடத்தியுள்ளது. இதில் நமது நிறுவனர் அண்ணன் டாக்டர் பூவை மூர்த்தியார் அவர்களும் பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறார். கடைசியாக எனக்கு தெரிந்து வேர்ல்ட் யூனிவர்சிட்டி சென்டரில் இந்த ரிசர்வேஷன் பற்றியும் பேக்லாக் வேகன்சி பற்றியும் அவர் அதில் கலந்திருக்கிறார். பேக்லாக் வேகன்சிகள் எந்தெந்த துறைகளில் எத்தனை வேகன்சிகள் என்ற புள்ளி விவரங்களை அண்ணன் அவர்கள் தனது உரையில் குறிப்பிடுவார்கள். In 1997, on August 29th, that is before that, DR quota மூலம், that is direct recruitment quota மூலம் ஃபில்அப் செய்யப்படாத காலியிடங்களை பேக்லாக் வேகன்சிகளாக கருதப்பட்டு 50% சீலிங்கில் இருந்து எக்ஸ்க்ளூட் செய்யப்பட்டு அனைத்து காலியிடங்களும் சக்சீடிங் இயர், அதாவது the following years அதில் ஃபில்அப் செய்யப்பட்டு வந்தது. ஆனால் இந்த நடைமுறை
on November 16th 1992 அன்று இந்திரா சஹானி என்ற versus Union of India அவங்க வந்து ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. According to that Supreme Court judgment, the judgment was number of vacancies to be filled in a year including carry forward reservation should in no case exceed 50%. 50 அதாவது 50%க்கு மேல் எந்த பிரிவிற்கு ரிசர்வேஷன் கூடாது என்ற தீர்ப்பின் அடிப்படையில் பேக்லாக் வேகன்சியை fill up செய்வது நிறுத்தப்பட்டது. மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் பதவிகளில் you already know about the reservation, the date of the reservation, that is for scheduled caste it is 15%, scheduled tribe 7.5%, other backward class is 27%, so totally it works out to 49.5% உள்ளதால் பேக்லாக் வேகன்சியை fill up செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அப்புறம் after various agitations by the scheduled caste SC/ST associations and political parties related to Dalit parties, after the demonstrations and representations, the then Prime Minister Vajpayee, Atal Bihari Vajpayee government reviewed the position and decided to make amendment in the constitution so that the unfilled vacancies of a year reserved for SC/ST under 16(4)(4)(a) of the Article 16 of the constitution shall be considered as separate class of vacancies to be filled up in only succeeding years. To be filled up only in the succeeding years or without taken into account of 50% ceiling. This amendment restored the position as well as prevalent before August 29th, 1997. நான் மறுபடியும் இதை சொல்றேன். நான் பல ஆண்டு காலமாக மத்திய மற்றும் மாநில அரசு துறைகளில் fill up செய்யப்படாமல் இருக்கும் SC/ST பேக்லாக் வேகன்சிகளை உடனடியாக fill up செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அண்ணன் டாக்டர் பூவை ஜெகன்மூர்த்தி MLA அவர்களின் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. சாரி புரட்சி, நான் மறுபடியும் this is the second thing I'm telling, the translation of the English thing. புரட்சி பாரதம் உள்ளிட்ட பல்வேறு SC/ST இயக்கங்கள் நடத்திய போராட்டத்தின் விளைவாக அரசியல் சட்டம் 16(4)(a) திருத்தப்பட்டு 81st Amendment 2000 மூலமாக பேக்லாக் வேகன்சியை சக்சீடிங் இயரில் ஸ்பெஷல் டிரைவ் மூலமாக fill up செய்ய அரசாணை that is ஆபீஸ் மெமரண்டம் பெற்றோம். இந்த அரசாணை மூலம் பேக்லாக் ஃபீல்ட் செய்ய 50% சீலிங் என்பது பொருந்தாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. சட்ட போராட்டம் மூலமாகவும் நேரடி போராட்டங்கள் மூலமாகவும் நாம் பெற்ற இந்த சலுகைகளை சரிவர அமல்படுத்தாமல் காலியிடங்களை fill up செய்யாமல் அலட்சியம் காட்டும் மத்திய மாநில அரசுகளை வன்மையாக கண்டிக்கின்றோம். வாழ்க புரட்சி பாரதம், வெல்க போராட்டம். ஜெய் பீம்.